ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நைட்டுக்கு வந்து சாப்பாடு மதியம் சாப்பாடு கொஞ்சோண்டு இருந்தது. அது வந்து மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. அது என்ன பண்ணேன்னா, சரி என் பையனுக்கு மீன் குழம்போட கொடுத்தா சாப்பிட மாட்டான், தொட்டுக்கு ஏதாவது இருக்கணும், மீன் இருக்கணும், இல்லைன்னா முட்டை ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு 3 முட்டை வாங்கின்னு வந்துட்டேன். வெங்காயம் பார்த்தா வெங்காயமே இல்லைங்க. வெளியில் போய் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்குது. சரி வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, 3 கிலோ 100 ரூபா அப்படி. சரி அந்த மாதிரி வருவாங்கன்னு பார்க்குறோம், வரவே மாட்டேன்றாங்க. ஒருத்தவங்க வந்துட்டாங்களா, நாங்கள் தூங்கி நின்றோம், காலையில் போயிட்டாங்க. மதியமும் வந்தாங்களா, போயிட்டாங்க. சரின்ட்டு வெங்காயம் பார்த்தா வெங்காயம் இல்லை. சரி வெறும் மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலான்ட்டு முட்டையெல்லாம் கலக்கிறேன். அதில் என் பையன் வந்து நடுவில் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்டிக் இல்லை, வாங்கின ஸ்டிக்கு எங்கள் குட்டி தலைவர் உடச்சிட்டாரு. அந்த உடச்சதுனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அங்கெங்கே செல்லை வச்சுட்டு தாங்க வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அவன் எதுவும் சொல்ல முடியாது, குழந்தைங்க இருந்தால் அப்படி தான் பண்ணுங்க. அது என் வீட்டு பையன் ரொம்ப உடச்சிட்டான் அந்த ஸ்டிக்கை. எங்கள் வீட்டுக்காரரும் ஒன்றும் சொல்லாத, அவனுக்கு என்ன தெரியும், புரிகிற வயசு இல்லை. இப்போ நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தா தான் கொஞ்சோண்டு தெரியும். அவனுக்கு சொன்னா அந்த டயத்தில் புரிஞ்சுக்கிறான், மறு நிமிஷம் மறந்துடுறான். சரி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டோம். அங்கங்கே செல்லு வச்சுட்டு தான் நான் சமைக்கிறது. அந்த இது எடுத்து போட முடியாது. யாராவது இருந்தால் நம்மளை ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம எடுத்து போடலாம், யாரும் இல்லை. அதனால் வந்து நான் வந்து இது பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வீடியோ. இன்னொரு வாட்டி நான் எடுக்கும்போது நல்லா கிளியராக சமைக்கிறதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சிட்டு வீடியோ எடுக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஃபோன் வைக்கிறது, ஏன்னா கிச்சனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கிச்சன் வந்து ரொம்ப சின்னதுங்க. சின்ன அவ்வளோ சின்னது. ஒரு ஃபோன் வைக்கக்கூட இடம், அடுப்பு மட்டும்தான் வைக்க முடியும். ஒரு 2 சமைக்கிறோமே அந்த 2 பாத்திரம் வைக்க முடியும், அவ்வளோதான். தவிர வேறு எதுவும் வைக்க முடியாது. ஃபோனு கீழே விழுந்துச்சுன்னா ஏற்கனவே 4-5 வாட்டி இந்த டிஸ்பிளே மாற்றிட்டு வந்த ஃபோனை. அதனால் வந்து சரி இங்கே எங்கேயாவது வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் சின்ன வேலை சமைக்கிறது மட்டும்தான் வரும். எவ்வளோ அழகா முட்டை பாருங்கள், சூப்பராக அப்படியே நான் நினச்சதோட நல்லாவே வந்துச்சு. 3 முட்டை வாங்கினேன். 3 முட்டையிலே எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றினேன். அது எண்ணெய் வந்து அப்படி தான் தெரியும், வெறும் முட்டை தானே போடுறோம், வெங்காயம் எதுவுமே போடலைல்ல, அதனால் அப்படி தான் தெரியும். பாருங்கள் அப்படியே அல்வா துண்டு மாதிரி பெருசாக வந்துச்சு. நான் எப்போவுமே செஞ்சால் தூளாக செஞ்சுருவேன். இன்றைக்கி என் பையனுக்கு செய்கிறதுனால பார்த்து செஞ்சேனா, இல்லைனா என் பையனை இது பண்ணிக்கிட்டு சரி அவனுக்கு பெருசாகவே ஊட்டலான்னு சொல்லி செஞ்சானு தெரில. நல்லா பெருசாக வந்துச்சு பாருங்கள், குண்டாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி வந்ததில்லை. என் வீட்டுக்காரர் கூட கேட்பாரு, இந்த மாதிரி பெருசாக செஞ்சு கொடுன்ட்டு. ஏதாவது ஒரு அவசரத்தில் ஏதாவது செய்கிறோம், அதனால் இப்படி வரும். ஓகே பாய்.